ஹாய் ஃபேமே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கையை பாருங்கள். ஏன்னா நம்ம கை ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு கலராக இருக்குன்னா ஆயில் தான் ஃபேமே. என்ன ஆச்சுன்னா நம்ம ஜார்விஸ் செயின் கட் ஆகிடுச்சு. எதுக்காக கட் ஆகிடுச்சுன்னா வந்து காட்டுறாங்க. என்ன கட் ஆகிடுச்சுன்னா ஃபேமே நீங்களே பாருங்கள். இந்த போல்டு 4 இருக்குல்ல, இதுக்கு கட் ஆகிடுச்சு ஃபேமே. செயின் எங்கடா போச்சுன்னா செயின் டோரெல்லாம் எல்லாம் கவுத்தி ரிமூவ் பண்ணி டேங்க் கவரில் வச்சுருக்கோம் ஃபேமே. நம்மளுக்கு நல்லதுன்னு ஒன்று நடக்கும் போது நம்மளுக்கு கெட்டதுன்ட்டு ஒன்று நிறையா நடக்குது. நம்மளுக்கு நல்லது ஒரு நடக்குது, கெட்டது தான் நிறைய நடக்குது. ஓகே, கஷ்டங்கிறவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் பரவாயில்ல. ஏற்கனவே நிறைய கஷ்டத்தில் இருக்கேன். என் கடையில் கஷ்டம் வேலை கஷ்டம் தெரியல. சரிப்பா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி இருப்போம். யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டே இருக்கோம். ஓகேவா, நம்ம சேனல் நம்ம இருக்காது ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ எப்படா இந்த பாருங்கள், இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு, ரெண்டு பக்கமே, இந்த பக்கம் மோடு, இந்த பக்கம் மோடு ஃபேம். அப்படியே பைக்கை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் என் மச்சான் இருக்கான். அவன் எப்படி சொல்கிறதுன்னா வச்சுக்கோ, என்னோடய சூழ்நிலை எப்படி தலைப்புற அர்ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, அவன் கூப்பிட்ட நேரத்துக்கு வரலன்ட்டு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டான். ஓகேவா, அவன் எனக்கொசரம் கிளம்பி வந்துட்டு இருக்கான். என் மாப்பிள்ள என்ன தரமாக வந்ததுமே மட்டும் தரமாக ரெடி பண்ணுறப்பா. சரிப்பா, எங்களுக்கு கஷ்டம்தான், ஏன்னா ஒரு வருத்தம்னா மாப்பிள்ளை மறுபடியும் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைக்கு போகிறோம்னு நினச்சி பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோட கடவுள் பிறக்கும் போது என்ன சாப்பிட்டா வாங்கிட்டு பிறந்துட்டானா என்னன்னு தெரியல. கஷ்டமான கஷ்டம். ஓகே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த டைம் எல்லோரும் சொல்கிறது என்னன்னா பார்த்துக்கலாம். ஓகே, பாய், லவ் யூ ஃபார். பட்டாவில் இந்த செயின் இதுவே கட் ஆயிடுச்சு, மாட்டிக்கிடுச்சு மறுபடியும். பாருங்க, இதுவே கட் ஆயிடுச்சு. 4 போல்டு இருக்குல்ல இங்கே, இங்கே இருக்குல்ல, இந்த பாருங்க எப்படி வச்சுருக்கு. இது ஒரு போல்டு, இந்த மேலே அந்த 4 போல்டு அது உடச்சிட்டு போயிடுச்சு. கஷ்டம் மேலே கஷ்டம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஏன் எதுக்குன்னு தெரியல. மாப்பிள்ள, நானும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எதுலேயும் மீண்டு தான் வரேன். ஆனால் ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஏன் மேலே மிஸ்டேக்கா இல்லை எது மேலே மிஸ்டேக் நான் பார்த்துக்கலையான்னு தெரியல. நம்ம சரி ஃபேமே, நம்ம ஃப்ரெண்டு வந்துகிட்டே இருக்கார். ஃப்ரெண்டு இல்லை, என் மச்சான் வந்துட்டு இருக்கான். எனக்கு எப்படி சொல்கிறேன், என்னோடய ஆபத்து என்ன சூழ்நிலை தலைப்போ எப்படின்னா ஒரு அர்ஜென்ட்டு எமர்ஜென்சின்னா எவ்வளோ பெரிய லாங்காக இருந்தாலும் சரி, அவனுக்கு எப்படியாப்பட்ட வேலை இருந்தாலும் சரி ஃபேமே, எனக்கோசரம் இல்லை யாருக்குமே அவன் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே அப்படி இருந்தாக்கா இந்த நொடியாக கிளம்பிடுவான். இப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்துருப்பீங்க என்னோடய சேனலில் அவரோட ஃபேஸும். ஓகேவா, ரீசெண்டாக அவர் ஃபேஸு வீடியோ நான் எதுவும் போடல, மறுபடியும் பார்ப்பீங்க. பார்க்கல. ஓகே, நம்ம மச்சான் வந்துட்டு இருக்கான். மெக்கானிக் எடுத்துகிட்டு போய் தரமாக எடுக்கும். இது உடச்சிட்டு போயிடுச்சு. நடுவு காட்டில் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு. நடுவு காட்டில் வந்து நம்மளுக்கு இந்த கதை ஆயிடுச்சு. ஏன்னா செயினை காணோன்னா செயின் எல்லாமே கவுத்திட்டேன். இது ஃபேமே, நம்மளுக்கு இது இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. நம்ம கையெல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி ஆயிடுச்சு. ஆயில் பட்டு எல்லாம் கை ஃபுல்லாக கருப்பாக ஆயில் இதுவும் ஆயிடுச்சா. சரி, செயினில் கவுட்டி டேங்க் கவரில் போட்டுருக்கோம் ஃபேமே. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்